ஆலவாய் நகரம் என்று அழைக்கப்படும் இந்த மண்ணில் பிட்டுக்கும் மண் சுமந்து பெரும்படி பட்ட இந்த மண்ணில் நான் மாடக்கூடல் என்று அழைக்கப்படுகிற இந்த மண்ணில் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிற இந்த மண்ணில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகின்ற நாளாக இன்று முகூர்த்த நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சிறு வயதில் இருந்த ஒரு ஞாபகம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பனகுடி பக்கத்தில் இருக்கிற ISRO ராக்கெட் டெஸ்ட் தளம், அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள். அவர் இங்கு அதே ஊரை சேர்ந்தவர், எனக்கு உறவினர் போன்றவர். அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்டுக்காக என்ன உள்ள கூட்டு போயிருந்தாங்க. உள்ள கூட்டிட்டு போகும்போது நான் சின்ன பையன், ஒரு 25 வயசு இருக்கும். உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களை எல்லாம் கதவுக்குள்ள க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் 100 இருக்கும். அதுக்கப்புறம் 99, 98, 97, அப்புறம் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 சைவர் வரும்போது அங்க பிளாஸ்ட் ஆகி அந்த அப்படியே டிவில அப்படியே காட்டினாங்க. எனக்கு இன்னைக்கு காலையில அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலைல பார்த்தேன். இன்னும் 177 நாள் இருக்கு. இன்னும் 177 நாள் இன்னைக்கு திமுகவுக்கு. நாளைக்கு விடிஞ்சா 176. நாளைக்கு நான் சிவகங்கை போகும்போது 176. அதனுடைய மறுநாள் செங்கல்பட்டுக்கு போனால் 175 நாள். ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வளர்ச்சியடைந்த தமிழகம் சொல்லுகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான். 4 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 60% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 52% இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பால் விலை உயர்வு, இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு. பால் விலை உயர்வு, கரண்ட் பில் உயர்வு. கரண்ட் EPS அவர்கள் 2 மாசம் வச்சிருக்காங்க. நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. 4.25 வருஷத்துல எடுத்திருக்காங்களா? சொத்து வரி உயர்வு 300% அதிகம். ஆனா EPS அவருடைய ஆட்சியில எல்லா மக்களும் நல்ல முறையில் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது சாலைகள் போடுறாங்க. 4 வழி சாலைகள், பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது? மத்திய அமைச்சருடைய நிதியில் இருந்து வருகிறது. தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடைகளிலும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சி? யார் கொடுக்கிறார்கள்? மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அண்ணன் EPS அவர்கள். தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறது. கள்ளச்சாராய சாவு கள்ளக்குறிச்சியிலே 65, கரூரிலே சாவு 41. கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள், கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு. நாங்கள் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. அண்ணன் EPS அவர்கள் முன்னுரை எழுதியிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதி